இன்றைய தினம் நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய வேத புஸ்தகம் பிரசங்கி. இது வேதாமத்தின் நடுவில் உள்ள ஞான புஸ்தகங்கள், விஸ்டம் புக்ஸ் என்ற வரிசையில் வருகிற 4வது புஸ்தகம். இதனுடைய ஆக்கியோன் சாலமோன். ஆனால் இதை அவருடைய முதிர் வயதிலே தன் முழு வாழ்க்கையின் அனுபவ அடிப்படையிலே பூமியிலே மனித வாழ்வின் எல்லா பகுதிகளையும் அலசி ஆராய்ந்து பின் அதனுடைய சாராம்சம் என்ன, கடைத்தொகை என்ன என்று கூறியது. இது அவர் மரிப்பதற்கு முன் உள்ள காலத்திலே அவர் எழுதிய ஒரு புஸ்தகம் இது. இதனுடைய எபிரேய பெயர் கியூஹல்ட். இந்த வார்த்தை இந்த புஸ்தகத்தில் இந்த ஒரு இடத்தை தவிர வேதாந்தத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது. இதற்கு பொருள் ஒரு மிகப்பெரிய சபையின் தலைவராக நின்று அந்த சபைக்கு ஆலோசனை அறிவுரைகளை உபதேசிப்பவர். இதைத்தான் தமிழில் நமக்கு அப்படியே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பிரசங்கிப்பவர், பிரசங்கி என்று நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு கிரேக்கத்தில் மொழிபெயர்த்த போது எக்லாஸ்டிசியா அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படின்னா ஸ்பீக்கர் பிஃபோர் த அசம்பிளி, ஒரு சபையின் முன் நின்று பிரசங்கிப்பவர். இந்த எக்லிஸ்டிசியா வார்த்தையிலிருந்து தான் எக்லீசியா, சபை, பிரித்து எடுக்கப்பட்டது என்கிற பேர் சபைக்கு கிரேக்கத்தில் வச்சிருந்தாங்க. ஆங்கில வேதாகமத்தில் இந்த கிரேக்க பேரை அப்படியே எக்லாஸ்டிசியஸ்னு வச்சுட்டாங்க. தமிழில் நம்ம அந்த எபிரேய பதத்தினுடைய பேரை நம்ம அப்படியே எடுத்து இதில் வச்சிருக்கிறாங்க, பிரசங்கின்னு. இது சுமார் அநேகமாக கிமு 935 வருடத்தில் சாலமோன் உபதேசித்ததை அல்லது பிரசங்கித்ததை தொகுத்து எழுதப்பட்டது. இது அவர் இருக்கிற காலத்திலே எழுதிட்டாருங்கிறாங்க. பட் அவர் சொன்னதை வச்சு எசேக்கியா ராஜா காலத்தில் அந்த நீதிமொழிகள் எல்லாம் பண்ணின போது இதையும் ஒரு கோர்வைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. சாலமோன் தன் காலத்திலேயே எருசலேமில் உள்ள அறிஞர்கள், ஞானிகள் சபையிலே ஸ்கூல் ஆஃப் விஸ்டம் அதனுடைய தலைவராக இருந்தவர். இவருடைய ஞான போதனைகளை கேட்க பல தேசத்து அறிஞர்கள், ஞானிகள் வந்தார்கள். இது நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். 29 இருந்து 34வது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தா அதில் அந்த விவரம் இருக்குது. தேவன் சாலமோனுக்கு மீதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவன் பாட்டுகள் 1005. லிபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரையில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலான தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். அவங்கிட்ட ஞானத்தை கேட்பதற்காக அவங்கிட்ட வந்தாங்க. விசேஷமாக இதுல இன்னொரு காரியம் 1 ராஜாக்கள்ல 10வது அத்தியாயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எத்தியோப்பியா தேசத்து ராணி இவனுடைய பேரை கேள்விப்பட்டு அவனை விடுதலைகளால சோதிப்பதற்காக, உண்மையிலே எல்லாரும் சொல்றாங்களே அந்த அளவுக்கு ஒரு ஞானி தானான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தார். 1வது ராஜாக்கள்ல 10வது அத்தியாயத்தில் பார்த்தா வரும். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சோபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தகவர்த்தங்களோடும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் தன் மனதில் இருந்த எல்லா காரியங்களையும் சாலமோன்ட்ட கேட்டா. அப்போது சாலமோன் அவள் கேட்டவைகள் எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடி ஒன்றாயிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை.
ஸோ அவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தனால அவள் வந்து பார்த்துட்டு அவனுடைய வைபவம், அவன் அரண்மனையில் ஆளுங்க நிற்கிறது வர்றது, அவங்க அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, பானபாத்திரக்காரங்க ட்ரெஸ்ஸு, சாலமோன் அரண்மனைக்கு ராஜமண்டபத்துக்குள்ள வரக்கூடிய அந்த முறை, இதுகளெல்லாம் பார்த்து பிரமித்து போய், என் தேசத்தில் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் பாதி கூட எனக்கு சொல்லலைங்கிறத தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அந்த அளவுக்கு அவன் பல தேசங்களிலே பிரபலமாக இருந்த அளவுக்கு ஞானியாக வளர்ந்தான். ஆனா அவனுடைய அந்த நடுத்தர வயதிலே அவன் சொன்ன கருத்துக்கள் எழுதி வைத்ததான் நீதிமொழிகள் புஸ்தகம். இது அவனுடைய முதிர் வயதிலே வாழ்க்கையை முடிக்க போகின்ற நேரத்திற்கு முன்னதாக அவன் கூறிய ஆலோசனை கருத்தாக இது வருகிறது. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய மைய கருத்து ஞானம், ஞானத்தை அடைந்து கொள் அப்படிங்கிறது. ஆனா இந்த பிரசங்கி புஸ்தகத்தினுடைய மைய கருத்து மாயை. மாயைன்னா வெறுமை, ஒண்ணுமில்லை. அதுல இந்த புஸ்தகத்துல பார்த்தா சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே அப்படிங்கிற வார்த்தை 29 தடவைகள் வருகிறது. எல்லாம் மாயை மாயை அப்படிங்கிற வார்த்தை 37 தடவை வருது. ஸோ இந்த புஸ்தகம் வந்து சூரியனுக்கு கீழே அவன் கண்ட காரியங்கள் எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் வருது. அதாவது சூரியனுக்கு கீழ் இந்த பூமியிலே மனித கண்ணோட்டத்திலே உலக பாரம்பரியம், உலக பழக்க வழக்கத்தின்படி வாழுகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மாயையே. அந்த மனிதன் வாழ்க்கையினுடைய அர்த்தம், அதனுடைய நோக்கம், சாராம்சம் இதையெல்லாம் புரிய முயற்சி செய்தாலும் முடியாமலும், ஆனா அந்த வாழ்க்கையினுடைய கடைசி கடைத்தொகை பார்க்கிற போது அது வருத்தமும் வீண் பிரயாசமும் பாடுகளும் நிறைந்தது, வெறுமையாகவே வாழ்ந்து முடிகிறது அப்படிங்கிறத தான் இந்த முழு புஸ்தகமும் விளக்குது. சூரியனுக்கு கீழே நான் கண்டது என்னன்னா அது எல்லாம் மாயையே. இதுல நம்ம விசேஷமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பார்வை, சூரியனுக்கு கீழே உள்ள வாழ்க்கையை தான் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. சூரியனுக்கு மேலே வானத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய கண்ணோட்டத்திலே மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் வேற. தேவனை இல்லாத, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அது மாயை தான். மனித வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை தான். மனிதர்கள் உலகத்திலே ஒரு பணம், பொருள், செல்வாக்கு, பதவி, ஒரு அந்தஸ்து இவைகளெல்லாம் அடைய முயற்சிக்கிறாங்க. சாலமோனை காட்டிலும் பெரிய பணக்காரன் அந்த காலத்துல யாரும் கிடையாது. சாலமோனை காட்டிலும் பெரிய ஞானி யாரும் கிடையாது. அவன் பேர் புகழ் பெற்றதுனால பல தேசத்த ராஜாக்களும் அறிஞர்களும் அவனை தேடி வந்து அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்காக நின்றிருந்த அளவுக்கு ஒரு பேர் புகழ் பெற்றவன். இன்னொன்னு, கையில பணம் இருக்கிறதுனால எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும். அதிகாரம், ராஜாவாக இருக்கிறதுனால எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஸோ இந்த எல்லா தகுதிகளையும் வைத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தான். அவன் ஆராய்ச்சியின் முடிவு தான் இந்த ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை 3 பிரிவா பிரிக்கலாம். முதல் பிரிவு 1வது வசனம், 1வது அத்தியாயம் 1லிருந்து 3 வரைக்கும். அதை ஒரு முன்னுரை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய காரணம் என்ன, இதனுடைய சாராம்சம் என்னன்னு அது சொல்லுது. 2வது பகுதி சூரியனுக்கு கீழே மனித கண்ணோட்டத்திலே மனித வாழ்க்கை அப்படிங்கிறது 2வது பகுதியாக வச்சுக்கலாம். அது 1வது அத்தியாயம் 4வது வசனத்திலிருந்து 2வது அத்தியாயம் 26 வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் 3வது அத்தியாயம் 16வது வசனத்திலிருந்து 11வது அத்தியாயம் 8வது வசனம் வரைக்கும் வருகிறது. இது எல்லாமே சூரியனுக்கு கீழே மனித கண்ணோட்டத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லுது. 3வது ஒரு பகுதி சூரியனுக்கு மேலே, சூரியனுக்கு மேலேனா தேவனுடைய கண்ணோட்டத்திலே மனிதனுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத இதுல 3வது அத்தியாயம் 1லிருந்து 15 வசனங்கள் வரைக்கும், அப்புறம் 11வது அத்தியாயம் 9லிருந்து 12வது அத்தியாயம் 14வது கடைசி வசனம் வரைக்கும்
சூரியனுக்கு மேலே உள்ள தேவனுடைய கண்ணோட்டத்திலே தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது குறித்து இதுல சொல்லுது. இதுல இந்த முதலாவது பாகத்தை படிச்சு பார்த்தா 1வது அத்தியாயம் 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுல நான் ஆராய்ந்து கண்டு கொண்ட காரியங்கள் என்னன்னு சொல்லுகிறாரு. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுகிறார். இந்த 2வது பகுதியில சூரியனுக்கு கீழே அவன் எதையெல்லாம் கண்டாரு, என்னென்னலாம் பார்த்தாரு, எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய சாராம்சத்தை கொண்டு வந்தாருங்கிறது இந்த 1வது அத்தியாயம் 4வது வசனத்துல ஆரம்பிச்சு 2வது அத்தியாயம் 26 வசனம் வரைக்கும், அப்புறம் 3வது அத்தியாயம் 16வது வசனத்துல ஆரம்பிச்சு 11வது அத்தியாயம் 8வது வசனம் வரைக்கும் இந்த காரியங்கள் தான் வருது. இது எல்லாமே நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் அவருக்கு கொடுக்குது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே, அதாவது இது பிறருடைய வாழ்க்கையில கண்டு ஒரு சொன்னது கிடையாது, தன் வாழ்க்கையில அனுபவபூர்வமாக அனுபவித்து ஆராய்ச்சி கண்டதனுடைய விளைவுகளையும் அதுல ஒரு சில ஆலோசனைகளை அங்கங்க சொல்லுகிறார். 1வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல அவர் அப்படியாக சொல்லுகிறார். வானத்தின் கீழ் நடப்பதை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனு புத்திரர் இந்த கடும் தொல்லையில் அகப்படும்படிக்கு தேவன் அதை நியமித்து இருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. இல்ல நமக்கு ஒரு வசனம் நன்றாகவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஆதியாகம புஸ்தகத்துல தேவன் வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்த போது இவைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு தான் கண்டாரு. ஆனா அந்த சூரியனுக்கு கீழே வாழ்க்கையே தேவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு முறையிலே இவன் வாழ்ந்து பார்த்த போது அது ரிசல்ட் எல்லாமே எல்லாம் மாயையே மாயையே மாயையேன்னு சொல்றாரு. அவர் எதையெல்லாம் பார்த்தாரு, எதையெல்லாம் டெஸ்ட் பண்ணாரு, எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினாரு அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாட்டுல இருக்கக்கூடிய முழுசு. தன் வாழ்க்கையில மன திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்க அவர் செய்த முயற்சிகளையும் அதன் முடிவு விளைவையும் ஒவ்வொரு காரியமா எடுத்து இதை நான் ஆராய்ச்சி பண்ணேன், இதனுடைய முடிவு இதுதான், இதை ஆராய்ச்சி பண்ண இதன் முடிவு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் விளக்கமா சொல்லுகிறார். அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் முயற்சி செய்தார். அவர் ஞானமாக இருந்ததுனால, அவருக்கு நிலப்புலங்கள் நிறைய இருந்ததுனால சொந்தமாக தோட்டங்கள் செய்யலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சார். 2வது அத்தியாயத்துல 4வது வசனம் சொல்லுது. நான் பெரிய வேலையை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகலவித கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களையும் உண்டு பண்ணினேன். அவர் தோட்டத்துக்குள்ளே குளத்தை உண்டு பண்ணி குளத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வழி வச்சு குளத்துல இருந்து போற மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்தாரு. கடைசியில் அது திருப்தி இல்லை, விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. இல்லை 8வது வருஷம் சொல்லுது. வெள்ளியும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். அவர் பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தாரு. இன்னொன்று அவர் கொஞ்சம் ஞானமான ஆள். இன்றைக்கும் கூட யூதர்கள் பிஸ்னஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு தான். அதுலேயும் தேவன் கொடுத்த ஞானத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் தான். இவர் பிஸ்னஸ் வெளி தேசத்துல இருந்து சரக்குகள் வாங்கி பக்கத்து தேசங்களுக்கெல்லாம் கூட வித்திருக்காரு. எகிப்திலிருந்து குதிரைகளையும் ரதங்களையும் வாங்கி சுற்றி இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் வித்திருக்காரு. எகிப்திலிருந்து ஷிப் லோடு, கண்டெய்னர் லோடு கிடையாது, ஒரு முழு கப்பல் லோடுக்கு புடவைகள் வாங்கி கொண்டாந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. கடைசியில் என்ன பார்த்துட்டாரு, இவ்வளவுலையும் சேர்த்து வச்சு நான் இதெல்லாம் எவனும் கொடுத்துட்டு போனோம், எனக்கு பின்னாடி ஒருத்தவனு கொடுத்துட்டு போனான், அவன் யோக்கியனா இதை வச்சுக்குப்பானா இல்லையான்னு பார்த்தேன், இந்த சம்பாதிக்கிறத என்னன்னு விட்டுட்டேன்
அப்படிங்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தா வாசனை மரங்களும் தங்கங்களும் வெளி தேசங்களில் இருந்து அவர் இம்போர்ட் பண்ணினாரு அப்படின்னு வருது. பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாரு, கடைசியில் அதையும் விட்டுட்டார், இது ஒன்றும் சரியா இல்லைன்னு. அப்புறம் ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துவான் அப்படின்னு சொல்லி பெரிய ப்ராஜெக்ட் செயல் திட்டங்கள் போட்டார். அது ஒரு போட்ட செயல் திட்டங்களிலே ஒன்று தான் தேவாலயம் கட்டினது. தாவீது அதுக்குரிய பிளானை கொடுத்துட்டாரு, அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுத்துட்டாரு, இந்த இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஆனால் தாவீதுக்கு அப்புறம் தான் சாலமோன் அதை கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதை கட்டி முடிக்கிறதுக்கு 7 வருடங்கள் ஆனது. தேவாலயத்தை கட்டி முடிக்க 7 வருடங்கள் ஆனது. அந்த காலத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றாக அதை சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கட்டி சந்தோஷமா பண்ணி முடிச்சாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6வது அத்தியாயம் 38வது வசனத்தில் இருக்கும். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலய வேலையும் சட்டத்திட்டங்களுடைய ஒரு பங்கும் குறையாமல் கட்டி திறந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 7 வருஷம் தேவாலயத்தை கட்டி முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. 7வது வசனம் 1வது வசனமே இருக்குது. சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. நீ 1 ராஜாக்கள்ல 7வது அத்தியாயம் முழுசும் படிச்சு பார்த்தா அவனுடைய அரண்மனைக்குள்ள எப்படி அவன் விதவிதமா கட்டினான், தேவாலயத்துக்குரிய அந்த நடையில இருக்கக்கூடிய பொருள்களை எப்படி செஞ்சான், விசித்திரமாக வித்தியாசமாக செஞ்சான் அப்படிங்கிறது தான் இதுல எல்லாம் வருது. இது போக அவன் எகிப்து ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டான். ஸோ அவளுக்கு குடியிருப்பதற்காக எகிப்திய கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி, எகிப்திய அந்த கட்டடக்கலைக்கு ஏற்றபடியாக அவளுக்குன்னு ஒரு தனியா ஒரு அரண்மனையும் கட்டினான். ஆனா இவனுக்கு அரண்மனையை கட்டுறதுக்கு அவனுக்கு 13 வருஷம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து கட்டி பார்த்துட்டு கடைசியில் அதுலயும் திருப்தி ஆகல. கடைசியில தான் சங்கீதம் 127 அவன் எழுதுனதுதான். நம்ம எல்லாரும் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் செஞ்சு முடிச்சுட்டு தான் சொன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவல்காரர் விழித்திருப்பது விருதா, அது மாயை தான், அது ஒன்றும் கிடையாதான் அப்படின்ட்டு போயிட்டான். கடைசியில் என்னென்ன தத்துவ ஞான ஆராய்ச்சி தத்துவ ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணினான். பல தேசத்து அறிஞர்களுடைய நூல்களை வாங்கி, புஸ்தகங்களை வாங்கி, அதை இதையெல்லாம் வாங்கி வச்சு படித்து அதில் இருந்த சாராம்சங்களை எல்லாம் எடுத்து வச்சு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சு கொண்டு வந்துட்டும் கடைசியில் அவன் ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சிட்டான். 1வது அத்தியாயம் பிரசங்கி 1வது அத்தியாயம் 18வது வசனத்துல இருக்கு. அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் அப்படின்ட்டான். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதுக்கும் நான் மனத்தை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன் அப்படின்ட்டான். ஞான போதனை தத்துவ ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணுனான், கடைசியில் ஒன்றும் சரியில்லைன்ட்டான். கடைசியில் கலை இசைக்கருவிகள், ஏன்னா அவங்க அப்பா நல்ல ஒரு இசைஞர், பாடல்கள் இயற்றுகிறவர், இவனும் 1005 பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறான். அதனால பாடல்கள் ஏற்றுவதிலையும் இசைக்கருவிகள் என்னென்ன தேசத்துல எந்தெந்த வகையான இசைக்கருவிகள் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் கேட்டு பார்த்து, எந்தெந்த தேசங்கள்ல என்னென்ன விதமான இசை கலைஞர்கள் இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து அவங்களுடைய கர்நாடிகா வெஸ்டர்னா எல்லாம் அதே போல எல்லா வித தேசத்துல இருந்து வந்து அவங்களையும் வச்சு கேட்டு பார்த்துட்டு கடைசியில இது எல்லாம் வெறும் காத்து தான், ஒன்றும் இல்லை, அதுலயும் அவனுக்கு திருப்தி ஆகலை. அப்புறம் ஆர்ட், பிக்சர்ஸ், சித்திரங்கள், ஒவ்வொரு தேசத்திலும் வித்தியாசமான சித்திரங்கள் படங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய கேலரி வச்சான், சுத்தி பார்த்தான், அதுக்கும் திருப்தி ஆகலை, விட்டுட்டான். இது ஒன்றும் சரியா இல்லை. அப்புறம் கடைசியாக அவன் இன்னொரு சந்தோஷம், ஒரு மனிதனுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் அதையெல்லாம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு போய் உட்கார்ந்தான். மனிதனுக்கு சந்தோஷமா இருக்கிறது எங்க ஆரம்பிக்குன்னா உடை. சாலமோனை போல உடை இருந்தவன் யாரும் கிடையாது. அந்த சிவா ராணியே சொல்றா, அவங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரன் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி கூட எங்கேயும் கிடையாது அப்படிங்கிற. அப்ப ராஜா போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்?
வித்தியாசமான ஆடைகள் எல்லாம் போட்டு பார்த்தான், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாடு, என்னை போல சம்பரமாய் சாப்பிட்டவன் ஒருத்தனும் கிடையாதுன்ட்டான். என்னென்ன வகை உணவு வகைகள் உண்டோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டாரு. அதுலேயும் எதுவும் அவருக்கு திருப்தி கொடுக்கல. சாப்பாட்டுக்கு அப்புறம் எங்கே வரணும்? மது. மது வந்த உடனே அடுத்தது வந்துடும் மாது, குடி. எல்லா வகையான இதையும் குடிச்சு பார்த்துட்டான். அவன் அதில் தான் ஒரு காரியத்தை சொல்கிறான். அவன் 2வது அத்தியாயம் 3வது வசனத்தில், என் இருதயத்தை ஞானத்தினாலே தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். அதான் சொல்றான், ஞானம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே, நான் ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அதே நேரத்திலே ஒரு முட்டாள்தனமான முட்டாள் வேலையும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் தேகத்தை மதுபானத்தினால சீராட்டி கொண்டிருந்தேன். இன்றைக்கும் எல்லா மதுக்கடையிலையும் வாசலையும் போர்டு வச்சிருப்பாங்க, குடி குடியை கெடுக்கும், குடி குடும்பத்தை கெடுக்கும்னு. ஆனாலும் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ஹையஸ்ட் இன்கம் அதில் தான். குடியிலையும் போய் அதுலேயும் உடம்ப கெடுத்தோம். குடி வந்தோடனே பின்னாடி மது, மாது, பெண்ணு. சரி, ஒவ்வொரு வகையான வித்தியாசமான வேற தேசத்து பெண்கள். சாலமோனுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 1 ராஜாக்கள் 11வது அத்தியாயத்தில் 1லேருந்து 3 வசனம் வரைக்கும் அதில் படித்து பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் தெரியும். ராஜ குலத்தை சேர்ந்த மனையாட்டிகள் அவனுக்கு 700 பேர் அப்படின்னு வரும். சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தாங்கன்னு வரும். 700 மனைவிகள் அவனுக்கு எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்னா, தாவீது காலத்துல இருந்த ராஜ்யத்தை காட்டிலும் சாலமோன் காலத்துல அவனுடைய ராஜ்யம் பெரியதாகி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுனா, அவனுடைய மேரேஜ் எல்லாமே ராஜ்யத்தை விருத்தி பண்ணுவதற்காக நடந்த ஒரு காரியம்தான். 1 ராஜாக்கள் 11வது அத்தியாயத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அதாவது அவன் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அண்டை தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மகளை இவன் கல்யாணம் பண்ணிக்குவான். உடனே அவர் ராஜாவுக்கு மாமனார் ஆயிடுவாரு. இந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் ராஜாவுக்கு உறவுக்காரர்கள் ஆயிடுவாங்க. அந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்தோட சேர்ந்துடும். ஏன்னா அந்த காலத்துல இவர் ரொம்ப ஃபேமஸா இருந்தார். அதனால அவருக்கு பொண்ணை கொடுக்கறதுலையோ அவரோடு சேர்ந்து இருக்கிறதுலையோ எல்லா தேசங்களும் விரும்பினாங்க. அதனால எந்தெந்த ஆள் சுத்தி இருக்கிறானோ எல்லாருக்கிட்டையும் இவன் தேசத்துக்குள்ள இருந்து முக்கியமான பிரபுக்கள் யார் யார் இருந்தாங்களோ அவங்க பொண்ணை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ அவங்க எல்லாம் இவனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவனுடைய ராஜ்யம் சண்டையே போடாம, தாவீது சண்டை போட்டு பிடிச்சு அதை தேசத்தை வச்சிருந்தாரு. ஆனா தாவீதனுடைய ராஜ்யத்தை காட்டிலும் சாலமோனுடைய ராஜ்யம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது. ஆனா யாரு கூட அவன் சண்டை போடவே இல்லை. அந்த தேசத்துல பொண்ணை கட்டிக்கிட்டு கொண்டாந்து அதை அவனுக்கு சேர்த்துக்கிட்டான். ஸோ இந்த முறையில அவனுடைய திருமணம் நடந்ததுனாலதான் அவனுக்கு 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தாங்க. இது மாத்திரம் இல்லை, அவன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து செஞ்சதை போல ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு ஜாதியிலும் உள்ள பெண்களையும் அவன் அனுபவித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வந்தது. 11வது அத்தியாயம் 1 ராஜாக்கள் 11 1வது வசனம், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையே நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அதனால அவங்களையும் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டான். ஸோ ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசமான பெண்களையும், ஸோ அந்த காரியத்திலையும் பாலுறவு காரியத்திலையும் வித்தியாசம் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கடைசியில் அவனுக்கு எதுவும்
திருப்தி கொடுக்கல. கடைசியில் தான் எழுதி வச்சுட்டு போனாரு, 1000 மனிதனுக்குள்ள ஒரு ஆம்பளைய நான் கண்டுபிடிச்சிருவேன், ஆனா இது வரைக்கும் ஒரு சரியான பெண்ணை தேடுறேன், எனக்கு கிடைக்கல, ஒரு பெண்ணோட சரி கிடையாதுன்னு. இது அவனுடைய ஆராய்ச்சியின் முடிவு, தேவ வார்த்தை கிடையாது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் ஆராய்த்து கண்டுபிடி தேவன் இல்லாமல் தன் சுயத்தை திருப்தி பண்ணுவதற்காக முயற்சி பண்ணுடைய முடிவு. கடைசியில் உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் அடிச்சு பண்ணி பார்த்துட்டு இது எல்லாம் மாயையே. ஆனா இதுக்கு இடையிலே அவன் சில ஆலோசனைகளை நமக்கு கொடுக்குறான். அதுதான் நமக்கு இந்த புத்தகத்துல படிக்கிறது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஒரு மனிதன் இந்த பூமியிலே அனுபவிக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத அவன் சொல்லுகிறான். 3வது அத்தியாயத்துல 22வது வசனம், மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன், இதுவே அவன் பங்கு. நான் இப்போ ஒரு வேலை செய்யறேன், இது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு, கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, அதுதான், அதை தவிர வேற கிடையாதுங்கிறான். அப்புறம் 5வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழ் தன் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. சூரியனுக்கு கீழே இருக்க முடியாத தேவன் எனக்கு ஒரு நாட்களை கொடுத்திருக்கிறார், அது கிஃப்டாக அவர் கொடுத்தது. ஸோ எவ்ரிடே இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் அப்படின்னு எடுத்துக்கொண்டு இன்றைக்கு என் கையில் செய்ய முடியாதவர் என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை நான் முழுவதுமாக சரியாக செஞ்சு முடிச்சுட்டு அது நல்லா வந்ததுன்னு பார்த்துட்டு அதன் விளைவாக வரக்கூடிய பலனை நான் அனுபவிப்பது. நீ எங்க வேலை பார்த்தாலும் சரி, தோட்டியா இருந்தாலும் சரி, இல்ல காவா காக்கிறவனா இருந்தாலும் சரி, இல்ல ஆபீசரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வண்டி டிரைவரா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, அன்றைக்கு வேலை தேவன் எனக்கு கொடுத்த வேலை, இது தேவ மகிமைக்காக தேவனுக்கு பிரியமாக செய்வேன்னு செஞ்சு சந்தோஷமா வர்றதும் அதன் விளைவாக வரக்கூடிய ஊதியத்தை எடுத்துக்கொண்டு அனுபவிப்பதும் தான், இதை விட்டா வேற கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தபடியாக 9வது அத்தியாயத்துல 9வது வசனம் ஒரு காரியத்தை செய்கிறான். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசனத்தின் பங்கு இதுவே. ஆனா தேவன் அவனுக்கென்று நியமித்த நேசமான மனைவி இல்லை அவனுக்கு. என்றால் தேவன் கொடுத்தது ஒரு மனைவி தான், ஆனா இவனா எடுத்தது ஏகப்பட்டது. அதனால இது எல்லாத்துலயும் சுத்தினால இவன் குழம்பி போனான். கடைசியா நமக்கு சொன்ன இப்படி எல்லாம் போகாத, உன் மனைவியோடு உன் குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு உன் குடும்ப வாழ்க்கை அனுபவி. இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் ஒன்னே ஒண்ணுதான், தேவன் தான் இவனுக்கு வாழ்நாள் இவ்வளவுன்னு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு நாளும் அவர் கையில வரக்கூடிய கிஃப்ட். அதனால அந்த நாளை அவர் கையிலிருந்து சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அந்த நாளிலே நீ என்ன செய்ய முடியாத உனக்கு நியமித்து இருக்கிறாரோ அந்த கிரியையை அதை சந்தோஷமாக மனப்பூர்வமாக செய்து முடிய அதன் விளைவாக வரக்கூடிய பலனை நீ அனுபவி. உன் வீட்டில் உன் மனைவி பிள்ளைங்களோடு இரு. இவ்வளவுதான். இதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. காண்கிறதுனாலே கண்ணு திருப்தி ஆகிறது கிடையாது, கேட்கறதுனாலே செவிகள் திருப்தி ஆகிறது கிடையாது. கடைசியில் இன்னொன்னு சொல்லிட்டாரு, மாயையான காரியங்கள் அநேகம் உலகத்தில் உண்டாயிருக்கிறது, இதனால மனிதனுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவன் அவர் காலத்திலே எழுதியிருக்கிறாரு 6வது அத்தியாயம் 11வது வசனத்துல, மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன. அவன் காலத்துல எழுதி வச்சான். ஆனா இன்றைக்கு மாயையை கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான் உலகத்துல ஏகப்பட்டது இருக்கு. அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். இது எல்லாம் சூரியனுக்கு கீழே மனித கண்ணோட்டத்தோடு வாழ்க்கையை அவன் ஆராய்ந்து பார்த்தனுடைய விளைவு. எல்லாமே நெகட்டிவ் ரிசல்ட் தான். ஆனா இதுல மத்தியிலே ஒரு பகுதி அவன் தேவனை கண்ணோட்டமாக வைத்து பார்க்கிற போது சில வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடைக்கிறது. அதைத்தான் எழுதியிருக்கிறான். இதனுடைய 3வது பகுதி அதுதான்.
இந்த மூன்றாவது பகுதி சூரியனுக்கு மேல் உள்ள தேவனுடைய கண்ணோட்டத்திலே மனிதனுடைய வாழ்க்கை. சூரியனுக்கு கீழ் மனித கண்ணோட்டத்திலே எல்லாம் வேஸ்ட் தான். சூரியனுக்கு மேலே இருக்கிற தேவனுடைய கண்ணோட்டத்திலே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி? இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த பகுதி தான் அந்த புத்தகம் நம்ம எல்லாருக்கும் நிறையவே தெரியும். அத்தியாயம் 3 1 - 15 வரைக்கும். இதுல நம்ம ஒரு காரியத்தை நிறைய பேர் எழுதுவோம். இந்த அத்தியாயம் 3 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அநேக கல்யாண வெட்டிங் இன்விடேஷன் எல்லாம் மேல இந்த ஒரு வரி போட்டிருப்பாங்க. தேவன் தன்னுடைய காலத்துல நேர்த்தியாக செய்த காரியம் இந்த திருமணம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல படிச்சு பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேர கண்ணோட்டத்துல தான் இது எல்லாம் நடக்கும். நீயா ஒன்றும் போகாத. ஸோ அது எல்லாத்தையும் அவர் நியமித்து வைத்திருக்கிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இப்படியாக எல்லா காலங்களையும் குறித்து எழுதுகிறார். இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், அடுத்து எந்த காலத்துக்கு போக போறோங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த காலத்துல நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாம நானா இதை ஒரு சைடுல வச்சுட்டு ஏன் மனசுப்படி வாழ்ந்தா மாயை தான். இதைத்தான் அவர் சொல்கிறார். இது 3வது அத்தியாயம் 1 - 15 வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் 11வது அத்தியாயம் கடைசியாக 11வது அத்தியாயம் 9 - 12வது அத்தியாயம் 14 வசனம் வரைக்கும் காரியத்தினுடைய கடைத்தொகை என்ன, இவ்வளவுதான்ப்பா மனித வாழ்க்கை, இதை செஞ்சாதான் சரி அப்படின்னு முடிச்சிட்டாரு. இதுல காரியத்தின் கடைத்தொகையாக எல்லாத்தையும் சாராம்சம் என்னன்னு சொல்லிடுறாரு. 12வது அத்தியாயம் 13வது வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயப்படு, அவர் என்ன கற்பனை கொடுத்திருக்கிறாரோ அதை கைக்கொள். இதுதான் பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்கு மேலாக விழுந்த ஒரு கடமை. ஸோ அதுக்கு கீழே செஞ்சேன்னா தான் உன் லைஃப் பிரயோஜனமா இருக்கும். இதுக்கு இல்லைன்னா உன் லைஃப் மாயை தான். ஏன்னா நீங்க என்னென்னலாம் முயற்சி பண்றீங்களோ இதுல எல்லாத்தையும் ஹையஸ்ட் எண்டு வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லிட்டேன், அது எல்லாம் மாயையே, வேஸ்டே, வெறுமையே அப்படின்ட்டேன். அதனால நீ அதுக்கு பின்னாடி அலையாதே அப்படின்னு ஒரு ஆலோசனை. நீதிமொழிகள்ல ஒரு காரியத்தின் கடைத்தொகை இதுதான், இப்படி வளர்ந்தா உனக்கு வரும், நான் ஞானத்தை குறித்து சொல்லுகிறேன். இதுல என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து கண்டு நான் கண்ட மாயையான காரியங்கள் என்ன, இதுல நீ உன் நேரத்தையோ உன் காலத்தையும் உன் பணத்தையோ உன்னுடைய முயற்சியோ வேஸ்ட் பண்ணாதே அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஞான உபதேசமாக இந்த புத்தகத்தை கொடுக்கிறார். இதுல விசேஷமா அவர் சொல்லுகிறது, எல்லா மனிதர்கிட்டையும் அவனுக்குள்ள ஒரு வெற்றிடம், ஒரு வேக்கம் உண்டு அவனுக்குள்ள. அதை நிரப்புவதற்கு தான் மனிதர்கள் முயற்சி செய்யறாங்க. எப்படி முயற்சி செய்யறாங்கன்னா, சந்தோஷமான காரியம், பணம் சம்பாதித்து பணத்தினாலே நான் என்ன விரும்புகிறத வாங்கி நான் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதோட, புகழ் பெற்ற ஒரு மனிதனாக எல்லா மனிதனும் பாராட்டி கைதட்டக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மனிதனாக வரணும். இல்ல ஒரு அதிகாரத்துல மேல என் கண்ட்ரோலுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு நான் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எல்லா காரியங்களிலும் மனிதர்கள் முயற்சி செய்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனா இது எல்லாமே தற்காலிகமானதுதான், நிரந்தரமான தீர்வு இல்லை அப்படின்னு கண்ட பிறகு கொஞ்சம் தடுமாறுறாங்க. என்ன பண்ண, இவ்வளவுலாம் செஞ்சு வந்தாச்சு, ஆனாலும் நான் நினைச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு திருப்தியா ஒரு சமாதானமா எனக்குள்ள ஒரு இடம் எம்டியா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தடுமாறுறாங்க. இந்த வெற்றிடம் எப்போது உண்டானது மனிதனுக்குள்ள? ஏன்னா ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கிற போது அப்படி ஒரு வேக்கம் ஸ்பேஸோட அவனுக்குள்ள ஒரு வெற்றிடத்தோட, நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடத்தோட படைக்கவில்லை. ஆனா அது எப்போ உண்டானதுன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி ஓடி ஒளிந்த போது அது உண்டானது மனிதனுக்குள்ள. ஆனா அதை நிரப்புவதற்கு தேவனால் மட்டுமே முடியும். என்றால் அது தேவனுடைய பாகம்.
அவருடைய இடம் அது. அதை நிரப்ப அவரால் மட்டுமே முடியும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 10:10. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த வேக்கமை ஃபில்லப் பண்றதுக்கும் அவங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பூரணப்படுத்துவதற்காகவுமே நான் வந்தேன் அப்படிங்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை என் மீட்பராக முதல்ல, அதுக்கப்புறம் கர்த்தராக. கர்த்தர்னா எஜமான். இன்னைக்கு கர்த்தர்னு உபயோகப்படுத்துறாங்களோ அது சரியான அர்த்தம் தெரியல. கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என் எஜமான். எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிற போது மட்டுமே அவர் என் வாழ்விலே தேவனுடைய சித்தம் இன்னது என்று அவர் வெளிப்படுத்துவார். அதை நிறைவேற்றுவதற்கு எனக்குரிய பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து என்னை வழி நடத்துவார். அப்போதுதான் என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக, நான் சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றியதாக, ஒரு பூரணப்பட்டதாக, திருப்தியுடன் வாழ்ந்து இந்த பூவுலக வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்ச்சியாக அனுபவித்து தேவ மகிமையை வெளிப்படுத்தினவனாக நான் முடிக்க முடியும். இது இல்லை என்றால் சிரமம்தான். இதைத்தான் அவர் 11வது அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து 12வது அத்தியாயம் 7வது வசனம் வரைக்கும் அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். கடைசியாக 11:9 வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றினும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று தெரிஞ்சுக்கோ. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயையே. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால ஓய்ந்து பலகனி வழியாக பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன். இது வயோதிக காலத்தை, அவன் முதிர் வயதில் இருக்கான, அந்த முதிர் வயது எப்படி வரும்னு அவர் சொல்லுகிறாரு. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி முட்டியெல்லாம் மடங்கி போயிடும், கடகடன்னு ஆடும், எங்கேயும் போக முடியாது, ஒரு சத்தம் கேட்ட டக்குன்னு ஓடலாம் முடியாது. பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால வாயில இருக்க பல்லெல்லாம் கொட்டி போயிடும், அதனால ஒன்றும் முடியாது. பலகனி வழியாக பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும், கண் பார்வை மங்கி போயிடும். அதுக்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினாலே வகுத்துக்குள்ள ஜீரண சக்தியும் குறைஞ்சு போறதுனாலே தூங்குற போது குருவிகளின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாயிரும். குருவி சத்தம் போட்டால் கூட முழிப்பு வந்துடும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் இல்லாம ஒரு காலத்துல போறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த மரணத்தை குறித்து எல்லாமே சொல்லிக்கிட்டே 7வது வசனம், இவ்விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஸோ இந்த பூ உலக வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடியது, எடுத்துக்கொண்டு போக வேண்டியது ஏற்கனவே ஒரு சொன்ன அந்த ஒரு 3 காரியம்தான். அதை விட்டா வேற ஒன்றும் கிடையாது. வேதாமும் நமக்கு இப்படித்தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எதை புசிப்போம் எதை குடிப்போம் என்று இதுக்காக அலையாதீங்க. இதுக்கெல்லாம் புற இன ஜாதியார், அதாவது தேவனுடைய மக்கள் அல்லாதவர்கள் தான் அதை அடையணும்னு ஓடி ஓடி அலையிறாங்க. நீயும் அதை தேடி அலையாத, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளவா, அதனுடைய நீதி என்ன, அவருடைய கற்பனை அவருடைய நியமங்கள் என்ன, அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணு. அப்பொழுது உனக்கு தேவையானதெல்லாம் கூட கொடுக்கப்படும். உனக்கு புசிக்கவும் உனக்கு உடுக்கவும் இருக்கவும் என்ன தேவையோ அது கொடுக்கப்படும். அன்றன்றைக்கு அதின் பாடு போதும். இதுதான் நமக்கு புதிய ஏற்பாடுடைய காரியம் கற்றுக் கொடுக்குது. இவர் அதைத்தான் சொல்றாரு. அந்த காலம் வர்றதற்கு முன்னதாக எதை வேணாலும் பாரு, எதை வேணாலும் கேளு, ஆனா இது எல்லாம் ஒரு நாளைக்கு நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு பாரு. அப்ப நீ பார்த்ததும் நீ கேட்டதும் நீ ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமும்
சரியானதானான்னு நிர்ணயம் பண்ணிக்கும். தேவையில்லாத காரியத்தை உன் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடு, சஞ்சலத்தையும் தீங்கையும் நீக்கி போடு அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுகிற போதுதான் காரியத்தின் கடைத்தொகை தேவனுக்கு பயந்த ஒரு கற்பனையை கைக்கொள் அப்படின்னு முடிக்கிறார். ஆனால் இதுல இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகிற போதும் இதனால எனக்கு பின்னாக என்னை கொண்டு தேவன் என்ன செய்கிறார், இப்பொழுது தேவன் சொன்ன காரியத்தை செய்கிறேன், இதனுடைய ரிசல்ட் என்ன, இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார், என்ன செய்கிறார் அப்படின்னு அறியவும், அவர் என் மூலமாக செய்கிற காரியத்தை நான் புரிந்து கொள்ளவும் முயற்சி பண்ணினாலும் கூட என்னால முடியாது. என்ன சொல்றாரோ அதை செய்யறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் தான் சொன்னாரு, சொன்னதை செய்யுங்க, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், கட்டளை எஜமான் கட்டளையிட்டதை செஞ்சு முடிச்சோம்னு சொல்லுங்க. இப்ப நான் என்ன செஞ்சேன், இதை கொண்டு அவர் என்ன ரிசல்ட் எடுக்கிறாரு, என்ன பண்றாரு, இதை நான் அறிய முயற்சி செய்தால் அது முடியாது. அதைத்தான் சாலமோன் 3வது அத்தியாயம் 1-15 வரைக்கும் விளக்கி சொல்லுகிறார். அதுல விசேஷமான ஒரு காரியம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இப்ப நான் எந்த காலத்துல இருக்கேங்கிறது அவர் கையில தான் இருக்கு. விதைக்கிற காலத்துல இருக்கிறானா இல்ல அறுக்கிற காலத்துல இருக்கிறானா, கட்டுற காலத்துல இருக்கானா இல்ல ஏற்கனவே கட்டினதை புடுங்குற காலத்துல இருக்கானா, நான் எந்த காலத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது அவர் கையில தான் இருக்கு. அதனால அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் நான் செஞ்சுக்கிட்டே போகணும். இதில் போகிற போதே அவர் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதுல 11வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் 3வது அத்தியாயம் 11வது வசனத்துல, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அந்தந்த காலத்துல என்னென்ன செய்யணுமோ அதை நமக்கு சொல்லிருக்கிறாரு. அதை நம்ம செய்யற போது அது நேர்த்தியாக முடிகிறது. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு உள்ளத்துல வச்சு கொடுத்திருக்கிறாரு. ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இதுதான் அங்க முக்கியமானது. ஆதியிலிருந்து அந்த வரைக்கு அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், இதுக்குள்ள இப்ப என்னைய வைத்து என்ன செய்து கொண்டே இருக்கிறார். கல்லை எரிந்து விட சொல்லுகிறாரா, இல்ல கல்லை சேர்க்க சொல்லுகிறாரா, இல்ல தேட சொல்லுகிறாரா, இல்ல உற்ற சொல்லுகிறாரா, காப்பாற்ற சொல்லுகிறாரா, இல்ல கிழிக்க சொல்லுகிறாரா, இல்ல தைக்க சொல்லுகிறாரா, எதை செய்ய சொல்லுகிறார், எதை செய்யணும் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம். அதனுடைய விளைவு என்னங்கிறத அவர் கையில விட்டுறணும். அதை நம்ம அறியணும் என்று பார்த்தா முடியாது. ஏனென்றால் இதுல அதான் சொல்லுகிறாரு, தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இந்த ஆதி அப்படிங்கிறது எப்பன்னா ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட அன்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆரம்பித்து 6 நாள் கிரியையை முடித்து 6வது நாளில் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த அந்த காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைய வரைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையும் அந்த 2ஆம் வருகைக்கு பின்னாடி வரக்கூடிய 1000 வருஷ அரசாட்சியையும் கடந்து நித்திய நியாய தீர்ப்பை முடித்துவிட்டு பரம எருசலேம் மேலிருந்து கீழே இறங்கி அதிலே மனிதனும் தேவனும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய அந்த அந்தம் வரைக்கு, ஆதிங்கிறது ஆதியாகமம் 1ல ஆரம்பிக்கிறது, அந்தம்ங்கிறது வெளிப்படுத்தல் 22ல முடியுது. இது வரைக்கும் உள்ள காலகட்டம் மிகப்பெரிய காலகட்டம். இதுல அவர் ஒவ்வொரு காரியங்களாக செய்து கொண்டே வருகிறார். அதுல என்னுடைய இந்த காலகட்டத்திலே என்னை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். இதை என்னுடைய அந்த ஜீவிய காலத்துக்குள்ள, அந்த 70 வருஷம் 80 வருஷ காலத்துக்குள்ள என்னை கொண்டு என்ன செய்தார், அதனுடைய விளைவு என்னன்னு அறியன்னு பார்த்தா முடியாது. ஒரு மிகப்பெரிய கம்பளம் ஒன்று இருக்குதுன்னா அதுல நான் ஒரு நூல் தான். உள்ள இருந்து பார்த்தா தெரியாது, மேல இருந்து பார்த்தா சூரியனுக்கு மேல இருக்கிற அவர் பார்வையில பார்த்தா தான் நான் எவ்வளவு முக்கியம், என்னை எங்க வைக்கணுங்கிறத அங்க வச்சிருப்பார் அவர். ஒரு நாள் நான் மேல போற அன்னைக்கு நான் அதை அறிய முடியும். ஆனா இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், இதனோட ரிசல்ட் இப்படி வரும் அப்படி வரும்னு பார்க்க நினைச்சா அது முடியாது. அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அதனால தேவனை எஜமானாக கொண்டு அவர் கட்டளையை கைப்பிடித்து நடக்காத
சுயத்தை மையமாக கொண்டு சுய திருப்திக்காக முயற்சி செய்யக்கூடிய எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் மாயை தான், வெறுமை தான். நமக்கே தெரியும், பணம், புகழ், அதிகாரம், வசதி எல்லாம் உள்ள மிக மிக பெரிய ஃபேமஸான திரை நட்சத்திரங்கள், ஐஸ்வர்யவான்கள், ஞானிகள் கூட திடீர்னு தற்கொலை செய்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. காரணம், அவங்களுக்குள்ள அந்த ஒரு வெறுமையை அவங்களால தாங்க முடியல. 10 பேர் 15 பேர் இருக்கல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறத சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தரும் இல்லாம வீட்டுக்குள்ள போனோன்னே இது என்னடா வாழ்க்கை, ஏன்டா செய்யறோம், எதுக்கடா வரணும் அப்படின்னு கூடிய அந்த வெறுமையை அவங்களால தாங்க முடியாம, போதும் இனி இந்த வாழ்க்கை எனக்கு வீண், இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டான்னு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவனை குறித்த அறிவு கிடையாது. ஒன்று, இந்த வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்த விளக்கமும் ஞானமும் கிடையாது. அந்த வாழ்க்கைக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்கக்கூடிய ஒரு வழிநடத்துதலும் கிடையாது. அதுதான் காரணம். உதாரணத்துக்கு சாலமோனே, தேவன் அருளிய ஞானம் இருந்தது, தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் இருந்தது, தேவன் கொடுத்த கனம் இருந்தது, தேவன் கொடுத்த மகிமை இருந்தது. ஆனாலும் சூரியனுக்கு கீழ் உள்ள மனித கண்ணோட்டத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில தேவன் இல்லாத ஒரு முட்டாளாக, அநேகருக்கு ஞானியாக இருந்து ஞானத்தை போதித்தான், ஆனா அவன் வாழ்க்கையில அவன் ஒரு முட்டாளாகத்தான் மரித்து போனான். தாம் பிள்ளைகளுக்கு சாபத்தையும் பாடுகளையும் கஷ்டத்தையும் வைத்து விட்டு மரிப்பதற்கு முன்னாடி தன் வாழ்க்கையை ஆதாரமாக கொண்டு இதை எழுதி வைத்தான். எழுதுகிற போது சொல்லுகிறாரு, இந்த ஞான போதனைகள் எல்லாமே ஒரே மேய்ப்பனால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். 12வது அத்தியாயத்துல 11, 11வது வசனம், 10, 11 படிக்கலாம். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்கள் அறையப்பட்ட ஆணைகளைப் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. அது எந்த தேசத்தின் ஞானியாக இருந்தாலும் அவன் கொடுக்கக்கூடிய ஞான போதனை, அந்த ஞானம் என்பது பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே மேய்ப்பனால கொடுக்கப்பட்டு அதன் விளைவாக வந்ததுதான். சோ நானும் இங்க எழுதி வைத்தது அதுதான். அதனுடைய காரியம் என்னன்னா, என் மகனே இவைகளினால் புத்தி அடைவாயாக, அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. நான் சுருக்கமா சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. காரியத்தின் கடைத்தொகையை கேட்டுக்கோ. தேவனுக்கு பயந்த ஒரு கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை இதுவே அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார், நினைச்சுக்கோ, ஜாக்கிரதை என்னடா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனா என்னுடைய இந்த முட்டாள்தனமான விளைவினால விளைந்த அந்த ஞான போதனையெல்லாம் அந்த ஒரே மேய்ப்பனால உனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு முடிச்சிட்டார். ஆனா அவனுடைய தகப்பன் தாவீது, அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது, மரியாதை கிடையாது, கௌரவம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் வீட்டுக்கு வராரு, விருந்து வைக்கிறாங்க. 6 பிள்ளைங்களை கொண்டு வச்சிருக்காரு. கடைசி 7வது பையனை கண்டுக்கவே இல்லை. சொந்த வீட்டுக்குள்ளேயே அவனை யாரும் ஒரு கணக்கா கண்டுக்கல. அவனை ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க. சாமுவேல் சாப்பிட உட்காரையில தேவன் அபிஷேகம் பண்ணவர் இவனான்னு பார்த்து இவனும் இல்லை அப்படிங்கிறது, இவ்வளவுதான் உன் பிள்ளையான்னு கேட்கறபோது இன்னும் ஒருத்தர் இருக்கிற, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான, அவன் வந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத அந்த காலத்துல தாவீது தேவனை தன் வாழ்க்கையின் மையமாக வைத்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி அவன் பாடுனான். கடைசியில் தேவ சித்தம் நிறைவேற்றினவனாக வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினவனாக இன்றைக்கும் தாவீதின் குமாரன் அப்படிங்கிற பேர் இயேசு கிறிஸ்துக்கு வரக்கூடியதாக ஒரு பெரிய பேரையும் எடுத்துக்கொண்டு அவன் போயிட்டான். தேவனை மையமாக கொண்டு தேவன் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற போது, வேதத்திலே நியூ டெஸ்ட்மென்ட்ல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்யின்றிருக்காரோ செய்யக்கூடாது இருக்காரோ அது கீழ்ப்படுகிற போது, என்னை சிருஷ்டத்தினுடைய நோக்கம் என்ன, என் மூலமாக என்ன செய்ய தேவன் சித்தமாய் இருக்கிறார் என்கிற சித்தத்தை தேவன் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி என்னை வழி நடத்துவார். அதை செய்து முடிக்கிற வாழ்க்கை தான்
பிரயோஜனமான மகிழ்ச்சியான பிறந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்ததாக அடுத்த வாழ்க்கைக்கு சந்தோஷமாக ஆண்டவர் பார்த்து நம்மளை சொல்லணும், வா உண்மையும் நேர்மையுமான என் ஊழியக்காரனே, என் சந்தோஷத்திலே வா என்று அவர் அழைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்துக்குள்ளாக அந்த அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது. இது 70 வருஷம் 80 வருஷம் தான். அது எத்தனை 1000 வருடங்களோ எத்தனை கோடி வருஷமோ தெரியாது. அந்த வாழ்க்கையில என்னுடைய ஸ்தானத்தை சரி பண்ணி கொள்வதற்கு நான் போக முடியும். ஆனா தேவன் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை தான். இதுதான் இந்த ஒரு புஸ்தகத்துல சாலமோன் கொடுத்ததனுடைய முழு முடிவும் இவ்வளவுதான். காரியத்தின் கடைத்தொகை அதுதான். தேவனுக்கு பயப்படு, கற்பனை கைக்கொள். நீதிமொழியில் கொடுத்தாரு, தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம்னாரு. இங்க ஒரு கைக்குள்ளு, இதுதான் காரியத்தினுடைய கடைத்தொகை என்று இதுல முடிச்சிட்டார். நீதிமொழிகள் அவர் மத்திய வயதிலே எழுதியது, நடுத்தர வயதிலே. பிரசங்கி அவர் மரிப்பதற்கு முன்னதாக தன் வாழ்க்கையை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்து கடைசியில் இது முடிவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சார். இந்த பிரசங்கி புஸ்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான புஸ்தகம் கிடையாது. வாசிச்சா மறைபொருளோ எதுவுமே கிடையாது. எல்லாமே அது தெளிவாகவே நமக்கு புரியும். அந்த மாதிரி தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அநேக வார்த்தைகளை எல்லாம் உண்டு பண்ணல, சிம்பிளா தான் எழுதி வச்சிருக்காரு. படிக்கலாம். பிரசங்கி புஸ்தகத்தை படித்து பாருங்க. படித்து பார்க்கிற போது எதையெல்லாம் தேவையில்லை வேஸ்ட்டுங்கிறது தெரியும். தெரிஞ்ச நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துக்குவோம். அவருடைய சொன்னபடியாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையில கை கொண்டு வாழ்க்கையை தேவ சித்தம் நிறைவேற்றி முடித்தவர்களாக சந்தோஷமா போகலாம். இத்தோடு இன்றைய நாளினுடைய இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது.